அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, ஜம்சம் தண்ணீர் மிகவும் பரக்கத் பொருந்திய ஒரு தண்ணீராக இந்த தண்ணீர் இருக்கின்றது. இந்த தண்ணீரில் அல்லாஹு தாலா பல அற்புதங்களை வைத்திருக்கின்றான். பல அற்புதங்கள் இருக்கின்றது. இந்த ஜம்சம் தண்ணீரே அல்லாஹுடைய குதிரத்து தான். இவ்வளவு தண்ணீர், இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் அருந்திக் கொண்டே இருக்கிறார்கள், எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அங்க தண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது. இதுவே அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கின்றது. இந்த ஜம்சம் தண்ணீரை அருந்துவதினால் என்ன சிறப்புகள் கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த ஜம்சமை யார் நம்பிக்கையோடு அருந்துகிறார்களோ அது அவர்களுக்கு நோய் நிவாரணியாக மாறுகிறது, ஆரோக்கியம் ஏற்படுகின்றது. இந்த தண்ணீர் மிக பரிசுத்தமான தண்ணீராக இருக்கின்றது. இதில் பாக்டீரியாவே இல்லை. இதில் இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் கொண்டுள்ள இந்த தண்ணீராக இருக்கு. இது எலும்புகளுக்கு வலிமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. கால்சியம், மெக்னீசியம் போன்ற கனிம வளங்கள் எல்லாம் இருக்கு. அதனால் நம்முடைய எலும்புகளுக்கு வலிமை ஏற்படுகிறது, உடல் நலத்தையே மேம்படுத்துகிறது. நீங்கள் ஜம்சம் தண்ணீரை தொடர்ந்து அருந்துவதினால் உடலுக்கு சக்தி, புத்தி தெளிவு, ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது. ஆக நிறைய ஆஜிமார்கள் அஞ்சுக்கு செல்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி உம்ராக்கும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்ககிட்ட சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிகமாக அந்த ஜம்சம் தண்ணீரை குடிங்க. அங்கே போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் குடிக்காம ஜம்சமை அதிகமாக குடிங்க. ஏன்னா அங்கே இருக்கும்போது தான் அதை அதிகமாக குடிக்க முடியும். இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர சிரமமாக இருக்கும். அதனால் அங்கே இருக்கும்போதே அதிகமாக அந்த தண்ணீரை குடிங்க. எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்வதற்குரிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி.